ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இதில் சௌமியா அம்மா, முத்துப்பாண்டி ஐயா, மணிகண்டராஜ் ஐயா அவங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியின் எத்தனாவது வாரம் சொன்னாங்க மறந்துட்டேன். எத்தனாவது வாரமா கேக்குங்களா? முத்துப்பாண்டி கேக்குங்களா? கேக்குது. கொஞ்சம் சவுண்டா மட்டும் பேசுங்க. ஓகே, அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாங்க. கொண்டு போங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் மைக் ஆன்ல இருந்தாலும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சரிங்க, ஓகேங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்துடன். அதாவது சனீஸ்வரரை பத்தி பேசணும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்திலேயே எந்த கிரகத்தை கேட்டீங்கன்னாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனீஸ்வரன் சொன்னீங்கன்னாலும் எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணாவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கர்மாக்காரகன்னு நம்முடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய காரணம். இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதும் கலந்ததுதான் கர்மான்னு சொல்லுவோம். ஒரு நல்ல விஷயம் அந்த கர்மாவில் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. அதான் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா எர்த்தும் கரண்ட்டும் மாதிரி இதை ரெண்டுமே சேர்ந்து இயங்கும் போதுதான் மனிதனுடைய வாழ்வு இயங்கும். இந்த ரெண்டுமே டெலிட் ஆச்சுன்னா மனிதன் மரணத்துக்கு போயிடும். அவனுடைய கர்மா கழிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் அவன் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிடுவான். அப்போ இந்த கர்மா காரகன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அது கர்மா காரகன் சொன்னாங்க அப்படின்னு நிறைய சொல்லிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு என் தந்தையர் சொல்லிக் கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ அதாவது காலதத்துவ புருஷத்துக்கு பாதகாதிபதி சனீஸ்வரன், தொழிலுக்கான அதிபதியும் அவங்க. அப்போ இவர் என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்மாஸ்தானம் அப்படின்னு சொல்றது 10ஆம் பாவம். அப்போ நாம் தொழில் மூலம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அது பாதகமா மாறி நாம் அனுபவிக்கிறோங்கிறத சொல்றாரு. அதாவது நம்ம எங்க தப்பு அதிகமா எல்லா மனிதர்கள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில தான் இன்னைக்கு நிறைய பேர் தவறு பண்றாங்க. தெரிஞ்ச விஷயத்த தெரியாதுன்னு சொல்றதும், தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்றதும். இது ஜோதிடம் மட்டும் இல்லை, மருத்துவத்துறை எல்லா துறையிலும் இன்றைய காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கர்மாக்களை விலைக்கு வாங்குற வேலைக்கும் பாட்டுது. ஏற்கனவே சுமந்து வந்த கர்மா ரொம்ப பாரமா இருக்குது. 10வது புது கர்மாவை நம்ம உருவாக்கி கொள்கிறோம். அதனாலதான் காலதத்துவ புருஷத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு இருக்குது, 11ஆம் அதில் இருக்குது. ரெண்டுக்குமே அவன் சொந்தக்காரன். ஒண்ணு கர்மத்தை பண்ணக்கூடிய காரணம், இன்னொன்னு பாதகம். பாதகாதிபதி அப்படின்னு என்ன செய்யும்? ஒரு பாதகத்தை செய்ய வச்சுட்டு அதன் மூலம் துன்பத்தை அடையிற பாருங்க, அதுக்கு பேர் தான் பாதகாதிபதின்னு பேர். ஒரு செயலை செய்யாததுக்கு முன்னாடி அவர் செய்யவே மாட்டார். ஒரு செயலை செஞ்சவங்க தான் பாதகாதிபதி செயல்பாட்டு வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழில நீங்க எங்க தவறு செஞ்சாலும் சனீஸ்வரனுடைய மூலமாக நமக்கு கர்ம வினையை அனுபவிக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதை நீங்க எப்படி உணரலாம்? நீங்க எப்படி ஒரு கர்மாவை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2 விதமா இருக்கு. இந்த ராகு கேது கர்மா நம்ம பாட்டன் வகையார் மூலமாக நம்மளுக்கு டிராவலிங் ஆகும். நம்ம முப்பாட்டனர் வகையார் நம்மளுக்கு டிராவலிங் ஆகும். சனீஸ்வர கர்மா மட்டும்தான் நம்ம செஞ்ச தவறுல இருந்து வரும். நாம போன ஜென்மத்துல என்ன தவறு செஞ்சிருக்கோமோ அதன் மூலம் இந்த ஜென்மத்துல நமக்கான தண்டனையை வழங்கக்கூடிய நபரம் வருவார். இதுல எது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ராகு கேது கூட வரக்கூடிய கர்மாக்கள் முன்ஜென்ம கர்மா. அப்ப முன்ஜென்ம நம்ம பாட்ட மூட்டம் செஞ்ச தவறுகளும் புண்ணியங்களும். சனீஸ்வரர் நாம போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் புண்ணியங்கள். இதை நீங்க எப்படி உணரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா உணரலாம். இப்ப சனீஸ்வரர் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவ சம்பந்தமான ஒரு நெகட்டிவ் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்காம போகவே முடியாது. நீங்க அது 6ஆம் தேதி அவர் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக நம்மள ஒரு நசுக்கு தான் போகும். அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி,
நடுத்தர மனிதர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி, சனி நின்ற பாவத்தினுடைய வழியாக நம்ம கர்மாவை தள்ளுவார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது விஷயத்துல நம்ம அதிகமான இன்வால்வ் ஆகக்கூடாது. அது மூலையாதான் உங்களை பிடிப்பாரு. சனீஸ்வரர் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏழரை சந்தர்ப்பம் கிடக்கும் போது ஏழரை சனி ஜென்மத்தனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பிடிக்கிறதெல்லாம் கூட தப்பிச்சுக்கலாம், 7.5 வருஷம் தான். ஆனா அவர் இருக்கிற பாவத்து வழியா நம்ம ஒரு தவறு பண்றோம்னு வச்சுருந்தா, இப்போ சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, அவரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு 5ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோ. இந்த 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அந்த 5ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முதல் குறிக்கிறது குழந்தைகள். அப்போ இவருடைய வாழ்க்கையில குழந்தைகள் மூலமாக ஒரு கசப்பு இருக்கும். அதாவது உயிரினுடைய சுவை கசப்புன்னு சொல்றாங்க. உயிரினுடைய சுவை கசப்புங்க. அந்த உயிர் போகக்கூடிய வேதனைகள் தரக்கூடியதான் தனிப்பு. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத இங்க பேசிக்கிறாங்க. உன்னுடைய போன ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினையை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்க. அப்போ அந்த சனீஸ்வரர் என்ன செய்யறாரு, அவர் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக உன்னை நசுக்கு பார்ப்பார். இப்போ அந்த பாவத்துல நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. நீ எல்லா மனுஷனும் அந்த பாவத்துல அதிக பிரசங்கித்தனம் பண்ணுவான். இப்போ 10ஆம் பாவத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துட்டீங்கன்னா, அப்ப தொழில நீங்க சரியா செயல்படணும். அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சதை தெரியாதுன்னு இப்படி மாத்தி பேசுற வேலையை வச்சுட்டீங்கன்னா உங்களை அந்த கர்மாவை அனுபவிக்காம நீங்க போகவே முடியும். இதை நீங்க உதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரர் எப்படி நமக்கு கர்மாவை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சனியோட ஒரு கிரகம் சேர்வது நான் குற்றம்னு சொல்லுவேன். இது என்ன குற்றம் அப்படின்னா, பெண்கள் மூலம் இழைக்கப்பட்ட குற்றம்னு சொல்லுவேன். பெண்கள் மூலம், அதாவது பெண்களுக்கான இழைக்கப்பட்ட குற்றத்தின் தண்டனை தான் சனியோட எந்த பொண்ணு ஆனாலும் சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த சனீஸ்வரர் தான் பெண்களுடைய குற்றத்தை தண்டிக்கக்கூடிய கடவுளா இருக்கார். ஆண்களுடைய குற்றத்தை தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்லது. பெண் சம்பந்தமாக நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்காம கூடவே மாட்டார். அது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரங்கிறது வேலை செய்யாது, என்ன வழிபாடு செஞ்சாலும் வேலை செய்யாது. அதை அனுபவிச்சுதான் தீர்க்கும். இப்ப ராகுகேதுடைய மூலமா வர்றது அந்த சொத்து வேண்டான்ட்டு நீங்க போயிடலாம் கட்டாங்க. எங்க அப்பா பாட்டம் கூட சொத்து எனக்கு வேண்டானாலும் அந்த கர்மா வெளியிடுது. ஆனா நம்ம சொத்தை விட மாட்டோம். அப்ப அதை அனுபவிச்சுதான் செய்யணும். ஆனா இது நம்ம போன ஜென்மத்துல நம்ம உடம்புலயும் ஒட்டி பிறக்கிறது. இது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்னால சுக்கிர சனி சேர்ந்துருக்கு. அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கேட்டு பாருங்க, எவ்வளவு கசப்பு இருக்குன்னு. கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல உயர்வு, ஆனா மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. நீங்க கேட்டு பாருங்க. நம்ம சொல்றத விட நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும் போதோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்துன்னா உங்க கையில கிடைக்கும் போது அதை நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. உங்க மனைவி யோகவாதி, ஆனா எக்ஸ்ட்ரா 2 பல்லு இருக்குன்னு சொல்லுங்க. சிங்கத்துக்காக 2 பல்லு வெடி நிக்குது அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவு குடல் தன்மையா இருக்கும். இது ராகுகேதோட சேர்ந்திருந்தா மட்டும்தான் கொடுமைன்னு நினைக்காது. சனீஸ்வரோட சேர்ந்தாலும் அந்த குடும்பம். பெண்கள்னால இழைக்கப்பட்ட அநீதி. நீங்க யாரு பெண்களுக்கு துரோகம் வஞ்சகம் செஞ்சீங்கன்னா சனீஸ்வரர் தான் தண்டிப்பார். வேற எந்த கிரகம் தண்டிக்க மாட்டார். நீங்க எல்லாம் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்குன்னு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான். பெண்களை நீங்க யாராவது ஒரு பெண்களை மதிக்காம அவதூறா இதெல்லாம் பேசி பாருங்க. அப்புறம்தான் சனீஸ்வரனுடைய தண்டனை என்னன்னு நீங்க உணர முடியும். சாதாரணமான தண்டனை என்னால பொறுக்க முடியும்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துருவோம். ஆனால் பறக்கும் வேண்டாம். சுக்கரனோட சனி சேர்ந்திருக்குது அப்படின்னு வருங்க. அவருக்கு வரக்கூடிய மனைவி பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது, ஆனா மகிழ்ச்சிங்கிறது இருக்காது.
சனி குருவோட சேர்ந்துருக்குது. அவருக்கு வந்து குழந்தைகளால பெரிய கசப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அவருடைய குழந்தை வந்து பொருளாதாரத்தில் உயர்வு தந்துடும். அந்த ஊருக்கே அவர் ஆலமரமா இருப்பார், அந்த தெருவுக்கு ஆலமரமா இருப்பார். கடைசி முடிவு அந்த காம்பவுண்ட்ல வச்சாருன்னா கூட அந்த காம்பவுண்ட்ல ஒரு ஆலமரமா இருப்பார். அது இல்லைன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களால ஒரு ஆலமரமா இருப்பார். ஆனா குழந்தைங்க விஷயத்துல பயங்கரமான கசப்பு கொடுக்கும். அப்ப சூரியனோட சேருது தந்தையர் பயங்கர கசப்பு. புதனோட சேர்த்து மாமனுக்கு மிகப்பெரிய கசப்பு, சகோதரி இருந்தா கசப்பு. இது எதோட இணைந்திருக்கோ அது பயங்கரமான கசப்பு தராம போகாது. நம்ம உயிரை பிடிச்சி ஒரு உழு புளிக்கிட்டு தான் விடும். அவ்வளவு நம்ம எங்க தப்பு பண்ணிக்கிறோங்களும் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுக்கலாம். போன ஜென்மத்துல நம்ம எங்க தப்பு பண்ணிக்கிறோம், எங்க இருந்து நம்ம கர்மம் அடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது நம்மளை வந்து இறுக்கி பிடிக்குது அப்படின்னு வந்து இதேதான். சனீஸ்வரன் மட்டும் பார்த்தோம், அதுக்காக மற்ற கிரகங்கள் நம்ம மறுக்க முடியாது. அது ஒரு பங்கு இருந்தாலும் இவங்களுடைய பங்கு வந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு வழிபாடும் கிடையாது, பரிகாரம் கிடையாது. அனுபவிச்சுட்டு நீங்க தீர்த்துக்க முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா நீங்க அது எந்த சனிச்சந்திரன் சேர்க்கை, அதை எங்க ஐயா சொல்லுவாரு, கண்ணீர் விட்ட சாபம்னு சொல்லுவார். வயிறா அடிச்சு சாபம் விட்டுருக்கலாம்னு சொல்லுவாங்க. கண்ணீர் விட்ட சாபம். கல்யாணம் மூக்கிறதுல அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணீர் உண்டு, அது கண்ணீர் விட்ட சாபம். இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் பண்ணி சக்சஸ் பண்றவங்க ரொம்ப நேரம். மற்ற எல்லாருக்குமே நீங்க பரிகாரம் பண்ணிடலாம், இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ண முடியும். என்ன நீங்க வழிபாடு பண்ணாலும் அது உங்களுக்கு ஏத்துக்காது. அதான் இங்க உள்ள பிரச்சனையே. சரி, அப்ப நம்ம இவ்வளவு ஒரு கர்மகாரகன், அவருடைய கர்மாவை வந்து நாம வந்து அதனுடைய, அதாவது என்ன சொல்றாங்க, சிங்கத்தின் குகையில உள்ள போய் எட்டி பார்க்காம இருக்கணும். உள்ள எட்டி பார்த்தையும் எடுத்து உள்ள போட்டுரும். அப்படின்னு என்ன, அது எந்த பாவத்துல இருக்குதோ அந்த பாவ சம்பந்தமான விஷயங்கள் அதிக பிரசித்தனம் ஆகாது, அதிக எனக்கு நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. 5ஆம் பாவம்னா உங்களுக்கு குழந்தைகளை உங்களுக்கு சரியா பராமரிக்க தெரியாது, உங்களுக்கு குழந்தை சரியா வளர்க்க தெரியாது. நீங்க போடுற உங்க குழந்தை மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு கணிதம் வந்து தவறா போகுதுங்கிறது, உங்க கால்குலேஷன் மீறி அது நடக்க போகுதுன்னு, உங்க கை கெட்டாம போயிட்டே இருக்குன்னு, நீங்க என்ன புதி குதிச்சாலும் பிடிக்க முடியாது, மேல போயிட்டே இருக்கு. புத்தன தோஷம் இல்லை. எல்லாருமே சனி 5ல இருந்தாலும் குழந்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, எல்லாரும் குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தையினால உங்களுக்கு மகிழ்ச்சியான கிடையாது. மகிழ்ச்சி இருக்கு எவ்வளவு நாளைக்கு, அது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு, அதனுடைய 16-17 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அது பண்ணக்கூடிய செயல்கள்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரும். சூரியனோட சேர்ந்த அப்பனும் மகனுக்கு ஒத்துக்கலாம், சந்திரனோட சேர்த்து தாயாரோட இணைந்த புதனோட சேர்த்து மாமனோட ஒத்து வராது, இளைய சகோதரியோட ஒத்து வரும், செவ்வாயோட சேர்த்து சகோதரனோட ஒத்து வர முடியாது. அது பெண்களா இருந்தா கணவரோட ஒத்து வராது. நம்ம அதுல இருந்து அது மேல அதிக உரிமைகள், அதிக பாசத்தை வைக்காம இருக்கிறது இந்த ஜென்மத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். என் பையன் 100 மார்க் வாங்குவான்னு நினைச்சீங்கன்னா 5 வந்துடும், கண்டிப்பா கிடையாது. வாங்குறது வாங்கிட்டுனா வாங்கிடலாம். அந்த இடத்தை வந்து பெருமை பேசக்கூடாது. இந்த பெருமைங்கிற வார்த்தைக்கு இடம், அதுல வந்து பெருமையை அடையிறதுக்கு விடாது. நீங்க என்னதான் புதி போட்டாலும் முயற்சி பண்ணாலும் அடைய முடியும். அப்ப நம்ம இங்க யாரை ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்படின்னு கர்மகாரகன். அப்ப நம்ம இந்த கர்மாவில தப்பிக்கிறதுக்கு வழி என்னன்னா, தொழில நியாயமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு மன்னிச்சிடும். தொழில துரோகம் பண்ணோம்னா ஒரு 11ஆம் பாவமா வேலை செய்யும். 11ஆம் பாவம்னா எப்படி, லாபமா இல்லை, பாதகாதிபதியா வேலை செய்யும். அது அவருக்கு மூலத்திரிகோண விட வருது. அப்படின்னு என்ன, மூலத்திரிகோண விட இயங்கிட்டே இருக்கப்போ இயங்காம போகவே போகாது அப்படின்னு அதுக்கான தங்கனம் நமக்கு கிடைச்சே தீருங்கிறது சொல்லுவோம். இதெல்லாம் வருது. இப்போ நம்ம ஒரு ஜோசியம் பார்க்கணும். அப்போ நம்ம ஜோசியம் பார்க்கும்போது நீங்க இன்னும் ஒரு விஷயத்த நல்லா நினைவு வச்சுக்கணும். புதன் வந்து அதான் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் யாரோட சேர்ந்துக்கிறாங்களோ அந்த காரக உறவுக்கு
கை கால் வராமையோ இல்லை நரம்பு சம்பந்தமான தொந்தரவு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நரம்பு தான் ஸ்பீடா செயல்படுறதுக்கு காரணம் தான். ஸ்பீடா செயல்பட முடியாது, தாமதமாக தான் செயல்படுவாங்க. பாருமா, சுக்கரனோட சேர்ந்துட்டு மனைவிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கை கால் நரம்பு சம்பந்தமான பாதை இருக்கும், வரும். தந்தரனோட சேர்த்து தாயாருக்கு வரும், சூரியனோட சேர்த்து அப்பனுக்கு முடக்குவாதம் வரும், அவரால் செயல்பட முடியல அப்படிங்கிற வார்த்தை வரும். அதாவது அப்படி தாமதப்படுத்தி அவருடைய வேகத்தை நிறுத்தி வரும். அது யாரோட சேர்ந்தாலும் சரி. அப்போ அவ்வளவு ஒரு கர்மகாரகன், அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அவரே ஜீவனகாரனா இருக்கார். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னாலும் அவரே காரணங்கள் தான் வராது. அப்போ ஒரு பக்கம் நல்லவராகவும் ஒரு பக்கம் தீயவராகவும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு நல்வழியிலேயே நம்ம பயணம் பண்ணணும். கண்டிஷன் அவருடைய உதவி நமக்கு மாறாத கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உதவி தருவார். சரி, நம்ம இதவே பேசிட்டோம்னா காலம் போயிட்டு. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் எங்க அதிகமா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் எங்க இருக்கா அங்க இருப்பார். பழசு அழுக்கானது, கவலை தேய்ந்த முகமும் இருக்கிற, எந்த செயலை செஞ்சாலும் தாமதமாக நடக்கிறது, தனி நின்ற பாவங்கள் மூலியா வரக்கூடிய பலனை தடுக்கிறது, இதெல்லாம் அவருடைய மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களிலிருந்து தப்பிச்சிடலாம், அவர்கிட்ட மட்டும். அப்போ சனீஸ்வரர் பாருங்க, இன்னொரு விஷயம் தெரியுதுன்னா, சனீஸ்வரர் தான் நம்மளுக்கு மாமியா. ஆனா நிறைய பேர் வந்து அதை அனுபவத்தில் பார்க்கும்போது ஒத்துக்கணும், சனீஸ்வரர் தான் நமக்கு மாமியா. அதனாலதான் 10ஆம் பாவத்துக்கு மாமியார். இப்ப மாமியார் சப்போர்ட் நல்லா இருந்தாவே 10ஆம் பாவம் இயங்கும். அப்ப சனீஸ்வரர் சப்போர்ட் பண்ணுறது. நீங்க ஒரு சனி வக்கரமா இருக்கிறீங்க, சனி நீச்சமா இருக்கிறீங்க, சனி 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறீங்க, மாமியாரோட இணைந்து பயணம் பண்ண முடியாது. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டா மட்டும்தான் செய்ய முடியும். இது மாமியார் மருமக சண்டையெல்லாம் கம்மியா இருக்கு, மருமகன் மாமியார் சண்டை அதிகமா இருக்கு. எது இந்த மருமகனுக்கு பிடிக்காதோ அதைத்தான் அந்த மாமியை வெளிப்படுத்தும். மருமனுக்கு உப்புமா பிடிக்காது, அந்த உப்புமாவை தான் கிளம்பி வைக்க போனீங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க வேணா பாருங்க, எந்த ஒரு ஜாதகங்களை பார்த்தீங்கன்னாலும் இதை நீங்க தெளிவா சொல்லலாம். அது வக்கரமா இருந்தா மாமியை ஒண்ணுமே சொல்ல முடியாது, பயங்கரமா இருக்கும். அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி. தனி வக்கரம் அடைஞ்ச பெண்களுடைய மாமியாவெல்லாம் கேட்டு பாருங்க, எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுங்க. அது மாமியா வரும். ஏன் மாமியா வருது? கர்மகாரன் 10ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடங்கிறது மாமியார். மாமியாவுடைய சப்போர்ட் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்குள்ள தொழில் சூப்பரா இருக்கும். அதனாலதான் சனி நம்ம வின் பண்றோம். சரி, அப்போ இந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா உறுப்புல வந்து இவர் ரொம்ப மெயினா குறிக்கிறது காலத்தான் குறிப்பார். உறுப்புகளை கால்களை குறிப்பார். வெளியே தெரியும் பெரிய நரம்புகள், பெரிய பெரிய நரம்புலாம் காலில் வெளியே தெரியும். அவங்க காலில் வந்து கெண்டைக்கால் இந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய நரம்பு இருக்கு, அதுதான் சனீஸ்வரரை குறிக்கிறது. அதே மாதிரி அழுக்கு குறிக்கக்கூடியது. அதனாலதான் அவங்க உழைப்பாளின்னு சொல்றாங்க. அழுக்கு இல்லாம ஒரு உழைப்பாளி இருக்க முடியாது, ஒரு வேலைக்காரன் தான் அவன் அழுக்கா இருக்க முடியாது. அதனாலதான் சனி வந்து அழுக்கு கிரகம்னு சொல்றாங்க. இப்போ நல்லா அழுக்கா இருக்கிறவங்க நல்லா உழைப்பாளின்னு இருக்கு, நல்லா நீட்டா சேர்த்து போட்டு ஒயிட் போயிட்டு வரணும், உழைக்க முடியாது. இந்த சனீஸ்வரனுடைய ஆதரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்த்தமான இடங்களை அவங்க ரொம்ப குறிப்பாங்க. அதாவது சாக்கடையெல்லாம் அவங்களுக்கு தான் குறிக்கும். அதனாலதான் சாக்கடை வேலை செய்யறதுக்கு நம்ம உதவி பண்ணும்போது நம்முடைய தொழிற்சானம் வந்து பலமடையும், தொழிற்சானம் பலமடையும் சொல்றாங்க. அதே மாதிரி தெய்வங்கள்ல பார்த்தீங்கன்னா அவரு வந்து கருப்பிச்சாமி, ஐயனாரு, அண்ணமாரு, காவல் தேவதையெல்லாம் அவரு குறிக்கும். எதுவும் காத்துட்டு இருக்குது காவல் தேவதை. வாய்கட்டி பூசை பண்ணக்கூடியதெல்லாம் வந்து சனீஸ்வரர் குறிக்கும். எந்த ஒரு கோயில வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாய்க்கட்டி பூசை பண்ணுவாங்க, அது பண்ணாவே அந்த கோயில் வந்து அதை பிடிக்கும். அதே மாதிரி கூரை இல்லாத தெய்வங்களையும் குறிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குருநாதர் கூரை இல்லாத ஒரு தெய்வம் இருந்ததுன்னா மேல் கூரை இல்லாத, அதெல்லாம் வந்து சனீஸ்வரர் தான் குறிக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைச்சிக்க முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜோசியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மாவை செஞ்சுக்குவோம். எப்படின்னா ஏதோ ஒரு வழியில அவங்க வந்து நம்ம கிட்ட அழுது புலம்பிட்டு போறாங்க, அதை நம்ம பார்க்கணும்.
அதனுடைய நெகட்டிவ் நம்மளுக்கு கொஞ்ச நாள் வந்துடும். அப்போ அதுக்கு எங்க குருநாதர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஜோசிய மாதம் முடிச்சோடனே ஒரு 5-6 எள்ளு சாப்பிட்டுக்கணும். எள்ளு சாப்பிட்டு உங்க கர்மாவை டெலிட் பண்ணிடணும். வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஜாதகம் பார்த்து முடிக்கணும், ஜோசியம் தான் நீங்க நினைவு வச்சுக்கணும். சாப்பிட்டு முடிக்கணும், மன்னிக்கணும், ஜாதகம் பார்த்து முடிக்கணும், ஒரு 5-6 எள்ளு கையில் வச்சு வாயில் போடுங்க. நீங்க அவருடைய எல்லை சாப்பிடணும், உங்க கர்மா குறையுதுன்னு எங்க ஐயா சொல்லியிருக்காரு. அதனால நீங்க கண்டிஷனா அந்த மாதிரி இதை பார்த்துக்கணும். அப்போ பழைய பொருட்கள், ஒரு புராதன பொருட்கள் வச்சுக்கணும், அந்த சனியினுடைய ஆதிக்கம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க, பழைய குதிரை ராடம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிற வீட்டில் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பழசை தேடி தேடி வாங்கினாருனாலும் இந்த சனியினுடைய ஆதிக்கம், அவர் சனியினுடைய ஆதிக்கம் அவருடைய உள்ளத்திலையும் உடலையும் இருக்குதுன்னா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களுக்கு சொந்தக்காரர். எதுக்குமே பயன்பட முடியாத தரிசு நிலம் சொந்தக்காரர். ஒரு பூமி வாங்குறாங்க, நிறைய தரிசு நிலத்தோட வச்சுருவாங்க. அவருக்கு அமை அது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் குறைவான தொழில், ஐஎஸ்டி சம்பளமான சனியினுடைய பிடிகள் கம்மியான சம்பளம் வாங்கணும் சனீஸ்வரருடைய பிடியில் இருக்கான. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கும் வந்து தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் இருக்கிறது. நார் உரிக்கிறது பனி தொழில் தான், குப்பை தொழில், குப்பை, மெழுகுவத்தி, சீலு, அரக்கு, பசு, எருமை வியாபாரம், இதெல்லாம் வந்து எருமையெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுல சனீஸ்வரருடைய ஆதிக்கம் பற்றின்னு இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து விற்பனை உடைய தொழிலை சுட்டி காட்டும். உளுந்து ஒரு கடை போட்டு உளுந்து விற்பனை பண்றாருன்னா அதுவும் காட்டும். அதே மாதிரி சனீஸ்வரருடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி ஒருவருடைய இந்த கர்மம் எப்படி இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய கர்மாவும் இன்னொருவருடைய கர்மாவும் இணையும் போதுதான் சனி பயங்கரமா வேலை செய்யும். அதான் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் என்ன இருந்து அவங்க இன்னைக்கு அவனை அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் ரெண்டு கர்மா இணையும் போது பலன் சூப்பராக வளர்க்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறாங்க. இந்த மாதிரி கர்மா இணைவது வந்து பூர்வ ஜென்ம பந்தம். அதே மாதிரி கர்மா இணைந்து தொழில் பார்ட்னர் கிடைக்கிறது பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறாங்க. பல தலைமுறையாக இருந்த ஒரு பந்தம் தான் ஒரே மாதிரி சனி ஈஸ்வரர் இருக்கிற இடத்துல ஒரே மாதிரி செட் ஆகும். அப்படிங்கிறத பூர்வ ஜென்மம் பந்தமும். சனி ஒருத்தருக்கு 5 இருக்குது, அதே 5 இருக்கிற ஒருத்தர் கிடைச்சாங்க, அவங்க 2 பேரும் பூர்வ ஜென்மம் பந்தான்னு சொல்லுவாங்க. ஒரே கர்மாவை இணைத்தவைன்னு, ஒரே கர்மாவை கொண்டு வந்தவைன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சனீஸ்வரர் வந்து வருட கிரகமா இருக்கணும், அவருடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. இதை எப்படி நாம உணர்றது அப்படின்னா, கோச்சார சனி பேச முடியும் போது நமக்கு டைம் கொடுத்தா இருக்குது, பேச முடியும். அப்போ இந்த சனியில வந்து எடுத்துட்டீங்கன்னாவே, அதாவது கோச்சாரத்தை நம்ம ஒரு ஜோசியர் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் உனக்கு ஒரு செய்தி தரும்னு சொல்லி வைரமுத்தம் நினைக்கும். அது மாதிரி கோச்சாரம் தான் நமக்கு மிகப்பெரிய பலன்களை வழங்குறதுக்கு சரியா ஒரு ஜோதிடருக்கு அதான் ரொம்ப நுண்ணியமா கவனிக்கணும். சனீஸ்வரர் எந்த கிரகத்தை பார்க்கிறாரு, எதை நோக்கி பயணம் பண்றாரு, ரிஃப்ளெக்ட் ஆகணும். சனி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு நீங்க வானத்தை நோக்கி ஒரு பேட்டரி அடிச்சீங்கன்னா அந்த வெளிச்சம் எங்க போனே தெரியாது. அதே கீழே நோக்கி வீசினீங்கன்னா அடிச்சீங்கன்னா தர தெரியும். அது மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிரகத்தை பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நல்லதோ கெட்டதோ ஒன்று நமக்கு வாரி வழங்குதுன்னு. அதே மாதிரி ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் கோச்சார கிரகம் தொடுதுன்னா அந்த கிரகத்தை தூண்டி விட போகணும். ஒண்ணு நல்லதை செய்ய, இல்லை கெட்டது. இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க. ஒருத்தர் போய் தொட்டோன்னா அவங்க எரிஞ்சு ஓடுவாங்க, அப்புறம் அவங்க போய் இன்னொருத்தர் தொடுவாங்க, அவங்க எரிஞ்சு சொல்லுவாங்க. இதுதான் கோச்சாரத்தினுடைய. இதை வந்து கோச்சாரத்தை வந்து எப்படி நாம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக சக்தி வாய்ந்தது கோச்சாரம். தசாபுத்தி சக்தி இருக்கலாம் அப்படிங்கிறது கூட பல மடங்கு சக்தி வாய்ந்தது கோச்சாரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் என்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, தசா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு கார் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு அனுமதி கிடைக்குது, அதுக்கான பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு தசா. அதே மாதிரி புத்திநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை ஒரு நல்ல டிரைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிற அறிவு கொடுத்துருவார். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபரை கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் என்கிறது பாத்தீங்கன்னா அது ரோடு. நீங்க என்ன BMW வாங்கியிருந்தாலும் சரி, என்ன வண்டி வச்சிருந்தாலும் சரி, ரோடு சரின்னு ஓட முடியும். கோச்சாரம் தான் இங்க முக்கியம் பங்கு வகிக்குது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்துல யார் ரொம்ப அதிகமா பங்கு வகிக்கணும், 4 கிரகங்கள், எல்லா கிரகங்களும் சம்மந்தப்படுது. அதுல அதிகமா பயன்படக்கூடிய கிரகம் சனி, குரு, ராகு. இவங்களுடைய கோச்சாரத்தை நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னாவே போதும், ஒரு தலை சிறந்த ஜோதிடர்லாம் நம்ம வரலாம். விரல் விட்டு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகலாம். அது நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க முடியும். அப்போ இப்போ ஒண்ணு வேணாங்க, ஒரு சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, பிறந்த கால சனீஸ்வரர் அப்படியே 30 ஆண்டு காலம் உயர்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவரும் இல்லை. ஒரு பொதுவான விதி சொல்றாங்க. அது உண்மைதான். 30 ஆண்டுக்கு ஒரு சேஞ்சப் ஒரு மனுஷனுக்கு வந்துடும். அப்போ 30 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களை தொட ஒவ்வொரு, அதாவது அவருடைய நட்பு கிரகங்களை தொடும் போது நல்ல விஷயத்த செய்வார். அதே மாதிரி வந்து அவர் வந்து நட்பு கிரகங்களை போய் ஒவ்வொரு டைம் தொடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரால் பிறந்த கால சூரியனை பயணிக்கும் போது, இப்போ சூரியனை தொடரார் சனீஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சூரியன் இருக்க வீட்டுல சனி பகவான் நுழைந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தையரோ மாமனாரோ அல்லது மகனோ தனது நிர்வாகத்துல தலையிடுவாங்க. நீங்க செய்யற தொழில வந்து நீ பண்றது சரியில்லை, அதாவது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தலையிடுவாங்க. மகனோ தனது ஒரு நிர்வாகத்துல தலையிடுவாங்க. அப்படி நிர்வாகத்துல தலையிடல அப்படின்னு வச்சுக்கலாம், அப்பாவுக்கு வாத நோய்க்கு சம்பந்தமா வரும், இல்ல மாமனாருக்கு வாத நோய் வரலாம், அல்லது மகனுக்கு வரலாம். இவங்க தொடும்போது எல்லாம் முழு பகை கொண்ட கிரகமா இருக்கும். தனியாவே நீங்க வாதம்னு எடுத்து முடக்கிறது, அப்படியே நிறுத்தி வைக்கிறது. வாத சம்பந்தமான பிரச்சனை யாரு இருக்கோ அவங்களுக்கு சனியினுடைய கர்ம பலன் அதிகமா இருக்கும். அப்ப சூரியனாக போகும்போது அப்பனுக்கும் இல்ல மாமனாருக்கும் அல்லது மகனுக்கும் யாரோ ஒருத்தருக்கும் அது ஒரு நெருக்கடியும் தரப்போன்னு அர்த்தம். இதுல யாருடைய ஜாதகம் அந்த காலத்துல வீக்கா இருக்கும் அவங்களுக்கு அது தரப்போம். அப்ப நம்ம சொல்ல சனீஸ்வரர் எப்ப தொட போறாருன்னா 5 டிகிரிக்குள்ள, இந்த 5 அந்த ஒரு 3 டிகிரி, மொத்தம் 8 டிகிரி எடுக்கணும். தொட போறதுக்கு 5 டிகிரி கழிஞ்சு ஒரு 3 டிகிரி, அதுக்குள்ள இந்த சம்பவம் நடைபெறும். அப்படின்னா 8 டிகிரி 8 மாசத்துக்குள்ள மாமனாருக்கோ அல்லது மகனுக்கோ அல்லது தந்தையருக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு விசிக்கனை பிடிச்சிருச்சு, அதனால நான் கீழே விழுந்துட்டேன். இந்த மாதிரி சனீஸ்வரன் சொன்னாலும் உடைக்கிறதுன்னு பேர். ஒன்று உடைஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல சனீஸ்வரர். சனீஸ்வரர் பல்லு உடைஞ்சு போச்சு, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சனீஸ்வரர் உடைதலுக்கு சொந்தக்கார கிரகம் சனீஸ்வரர். அதே மாதிரி பிறந்த கால சந்திரனோட பயணம் பண்ணும்போது, அதாவது 2 மோத போது தாயார் மாமியார் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் இவங்களை ஒரு தொந்தரவு தரப்போம். இதுதான் அந்த டிகிரி வாய்ஸை வச்சுக்கணும். டிகிரி அதாவது 5 டிகிரிலேருந்து 8 டிகிரி அதை தொடும்போது தான் அந்த சம்பவம் நடைபெறும். ஒன்று தாயாருக்கு பிரச்சனை வரலாம், இல்லை மாமியாருக்கு பிரச்சனை வரலாம், அல்லது நம்ம வீட்டில் வயதான பெண்கள் தான். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரு மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்க்கும். இப்போ மாமியார் வந்து மாமியார் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு அப்படின்னு மாமியார் பார்க்கும். அம்மா மேல ஏதாவது பாசமா இல்லை, அந்த வயதான ஒரு பெரிய மேல பாசமா அவங்களுக்கு பார்க்கும். இதெல்லாம் அந்த கோச்சாரத்துல சனீஸ்வரனுடைய கோச்சாரத்துல இந்த 8 மாசத்துல யாரோ ஒருத்தருக்கு யாருடைய ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கும் அவங்கள ஒரு தொந்தரவு தருதுன்னு சொல்லிடலாம். அது நம்ம 19 சொல்லிட்டாலும் போதும், அன்னைக்கு தராம போதும். இவங்க 3 பேர்த்தையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். சரியாக உறுதி. அதே மாதிரி செவ்வாய் மேல போகும்போது இது ஆண்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
செவ்வாய் மேல போகும்போது கண்டிஷன் மைத்துனர், இளைய சகோதரன், கணவன், இவங்க 3 பேர்த்துக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு அடையக்கூடாது. அந்த காலத்துல யாருக்கு கோச்சாரம் வீக்கா இருக்கும், தசாபுத்தி சாதகம் இல்லாம இருக்கும், அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. நம்ம பொதுவா துல்லியமா யாருக்குமே சொல்ல முடியாது. ஜோதிடங்கிறது வந்து அனுமான சாஸ்திரம் தான், துல்லியமான சாஸ்திரம் சொல்ல முடியாது. அதனால இந்த 3 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கு நிகழ்வுன்னு சொல்லிக்கிறது. அப்பவே அந்த ஜோசியர் சொன்னாரப்போ அப்படின்னா நமக்கு ஒரு ஜோசியருங்கிறதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும். இவங்களுக்கு தான் நடக்கும் நாம் சொல்லவே முடியும். இந்த 6 நாள் நடக்கும், யாருக்கு வேணாலும் நடக்கும். ஆனா இந்த 3 நபர்களுக்கு தான் வரும். இதுல யாரோ ஒரு நபர் அந்த சிரமத்தை மேற்கொள்ள போறாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் முழு பகைக்கிறங்கள், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் பகைக்கும், பயங்கரமான பகை, நீயா நானாங்கிற ஒரு போட்டியுள்ள ஒரு பகைக்கிறங்கள். கண்டிஷனா இந்த காலத்துலலாம் கண்டிஷனா ஒரு விஷயத்தை நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்து. நீங்க சொல்லலாம் அந்த 3 மைத்துனர், அதே மாதிரி கணவர், சகோதரன், இவங்கெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு வர மாதிரி காட்டுதுங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி புதன் மேல பயணிக்கும் நெருங்கிய நண்பன், நம்ம மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நண்பன், 6 உயிர் நண்பன் சொல்லுவாங்க. அந்த நண்பர் அல்லது மாமன் அல்லது இளைய சகோதரி, இவர்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வரப்போகுது மாற்றுக்கிறது. இதுல வந்து யாருடைய ஜாதகம் பலமோ அவங்களாம் ஒன்றும் பண்ணுங்க, பலம் குறைவான ஜாதகங்களை அது கண்டிஷன் பாதிக்கும். அதே மாதிரி பிறந்த கால குரு மேல பயணிக்கும் போது குறுக்கமா சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவர் அந்த ஜாதகருக்கு தொழில ஒரு நல்ல சேஞ்சப் கிடைக்கும், தொழில ஒரு மாற்றத்தை கிடைக்கும். கர்ம அதான் வந்து 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேருவனால காலகட்டத்தில் கர்மாதிபதி யோகம் பண்ணும். இப்போ ஒரு தொழில ஒரு நல்ல விஷயத்தை குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். குழந்தைகள் ரொம்ப அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 குழந்தை 3 குழந்தைகள், அது எந்த குழந்தை நம்ம மேல பாசமா இருக்கும் அந்த குழந்தைய நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல பாட்டன் முப்பாட்டனர் யாராவது வயசான இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு தரப்போகுதுங்கிறத மாற்று கருத்து. அதே மாதிரி சுக்கிரன் மேல பயணம் பண்ணும்போது, கணேஸ்வரர் சுக்கிரன் மேல பயணம் பண்ணும்போது மனைவி அல்லது பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, இவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு தருதுன்னு அர்த்தம். அது எது 8 மாச காலத்துக்குள்ள நம்ம சொல்லுவோம் கண்டிஷனா அந்த நிகழ்வு நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அதை சொல்லி பாருங்க. ஏதாவது அத்தைக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் போறது வர்றது வழி போறது வர்றது எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க. உங்க பெரியம்மா இருந்தா அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க. சின்னம்மா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அத்தை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்முடைய மனைவி கொஞ்சம் கவனமா இருக்கும் அந்த காலகட்டத்தில். இதே கல்யாணமாகாத நபர் மேல போகுது, பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமா போகுது. திடீர்னு நம்மளை வந்து குறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்று சொன்னதை அவங்க தவறா புரிஞ்சுட்டு நம்ம மேல ஏதாவது வீண் பழி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த சனீஸ்வரன் மேலேயே சனீஸ்வரர் பயணம், நம்முடைய கோச்சாரம் சனீஸ்வரன் மேலேயே சனீஸ்வரர் பயணம் பண்ணும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேலைக்காரருக்கு நம்மளுக்கு நிறைய கருத்து வேறுபடுது. ஒரு தொழில் பண்ணைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய கருத்து வேறுபடுது. இப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதே மாதிரி சித்தப்பா இருந்தா சித்தப்பா கூட நிறைய கருத்து வேறுபடுது. பக்கத்தான சித்தப்பா இருந்தாருன்னா நம்மளை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நாம சொல்ற மாதிரி அவர் நடந்துக்கிறது.
அதே மாதிரி சின்ன மாமனார் இருக்கு. சின்ன மாமனார் அவரு வந்து சின்ன மாமனார் நிலப்பதை பத்தி யோசிக்க வேண்டியது. ஒரு சின்ன மாமனார் இருந்தால் சின்ன மாமனார் மூலமாக கூட நமக்கு சில கசப்புகளும் சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ராகுகேது மேல பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பாட்டன் பாட்டி நமத்தா அமைச்சி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான உபாதை வரப்போகும். உடல் ரீதியான உபாதை வரப்போகலாம். அதே மாதிரி நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயணம் பண்ணும்போது ஒரு ஒரு முள்ளுக்களை சிக்கின மாதிரி நம்ம தடுமாறும். முள்ளுக்களை சுற்றி முள்ள போட்டாச்சு, எப்படி போறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது மாதிரி நான் அந்த ஜாதகரும் ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திப்பார். என்ன காரணம்? சுத்தியுமா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளா இருக்கு. எதுல முள்ளா இருக்கு அப்படின்னு தொழில் சம்பந்தமான விஷயத்துல பயங்கர முள்ளா இருக்கு. எந்த பக்கம் கால் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த காலகட்டத்தில் தொழில நிறைய மாற்றம் பண்ண ஐடியா வரும். மாற்றம் பண்ணி தான் நிறைய மாட்டிக்கிறாங்க. மாற்றம் பண்ணாமைய அதுல எந்த தொந்தரவுக்கும் ஆளாகுது. இதுல யார் மாற்றம் பண்றாங்களோ அவங்க தான் சிக்கிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி ராகு கேது மேல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். என்ன காரணம்? அப்பதான் தொழில வந்து ஏதோ ஒரு தவறுதலான முடிவு எடுக்கும். தொழில்னால அவங்க இருள மாட்டிக்கிறாங்க. ரொம்ப நான் நிறைய காசு சம்பாதிக்கிறப்ப இந்த டைம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காலத்துல இந்த ஒரு புதிய விஷயங்களை நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குறிப்பா இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சனி வந்து 2ஆம் பாவத்தை பார்க்குற மாதிரி எந்த ஜாதகத்தில் இருந்தாங்க, அதாவது 5, 7, 5, 7, 2 இந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது. அந்த கோச்சார சனீஸ்வரர் அந்த வீட்டை பார்க்கும்போதும் அந்த வீட்டை கடக்கும் போதும் கண்டிஷனா அவங்களுக்கு அவமானம் வரும்னு மாற்று கருத்து. அவமானம் வருதுன்னு இல்லை. இது இன்னும் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, சனி என்ன பாவத்தில் இருக்குதோ அந்த பாவ காரக உறவுக்கு காது கேட்காது. காது கேட்காதுன்னா எப்படின்னா, நம்ம சொல்றது அவங்களுக்கு காது கேட்காது. நம்ம சொல்றது அவங்களுக்கு காது ஊதாது. இப்ப சுக்கரனோட இருக்குன்னா சனி மனைவிக்கு காது கேட்காது, கணவர் சொல்லக்கூடியது காது கேட்காது. குருவோடக்குதான் அந்த குழந்தைக்கு காது கேட்காது, அந்த உறவுக்கு கண்டிஷனா காது கேட்காது. அதனாலதான் நம்மளை மீறி அது நடக்கும். அதுலயே உறுதியா நீங்க யார சொல்லுவீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல பயணம் பண்ணும்போதுதான் ரொம்ப கவனமா இருக்கும். எப்பவுமே லக்கணத்தை சனி வந்து பயணம் பண்ணுது, எந்த கிரகமே இல்லைனாலும் லக்கணத்தை சனி பயணம் பண்ணும்போது லக்கணத்துல என்ன கிரகம் வருதோ அந்த கிரகம் வந்து ஆவணத்தை தூண்டிவிடும். ஆவணம் முடிச்சு திரிகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுகேது வந்தாலும் சரி, அதே மாதிரி சனீஸ்வரர் வந்தாலும் சரி, இவங்க வந்து ஆணவத்தை தூண்டி விடுவாங்க. எனக்கே எல்லாம் தெரியும், மத்தியர்களும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேசுவாங்க. அதனால என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய சிக்கலை இவங்க உண்டு பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்த ஆணவத்துல எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நீ மேக்சிமம் பாருங்க, நிறைய பேர் வந்து தவறான ஒரு முடிவு எடுக்கும் போது லக்கணத்துல சனீஸ்வரர் ராகுகேது தான் போகும்போது தான் நீங்க ஒரு தவறான முடிவு எடுக்கணும். அந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது உடல் சம்பந்தமாகவோ எந்த ஒரு சம்பந்தமான விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருக்கும். இந்த லக்கணத்துக்கு வரும்போது நம்மளை போட்டு உசுக்கும். எப்பவுமே சந்திரனே லக்கணத்தை கிடக்கும்போது சந்திர ராசி கிடக்கும் போது உழுக்கிற மாதிரியே தான் லக்னத்தை கிடக்கும் போது அதுலேயும் இந்த பாவக்கிரகங்கள்லாம் அது வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வந்திருக்கு. சனி வந்தா 2.5 ஆண்டுகள் வந்திருக்கு, ராகுகேது வந்தா 1.5 ஆண்டு. அந்த 1.5 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா
நம்மளை போட்டு உழுப்புவாங்க. நம்ம ஒரு விஷயத்த சடனாக முடிவெடுக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதாவது 2ஆம் வீட்டோட எப்போ தொடர்பு கொள்ளும், சனி யாருக்கு உச்சனாகுது 2ஆம் வீடு, அதாவது சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா கன்னியா லக்னத்துக்காருக்கு, யாருக்கு கன்னியா லக்னத்தில் பிறந்தது 2ஆம் வீட்டில் சனி உச்சனாகும். சனி உச்சமாகும். ஆனால் அவருக்கு கரெக்டாக நேர் 7வது வீடு நீச்ச விடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவருடைய அந்த பையனுடைய மாமனார் வீடு நீச்ச வீடுன்னு, மாமனார் வீடு நீச்ச வீடு. இப்போ இந்த பையனை அங்கே ஒரு கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு கூட சீண்டிக்க மாட்டாங்க. இந்த பையனை ஒரு பெருசாக அந்த வீட்டில் கருத மாட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு சங்கடங்கள் தருவாங்க. சனி உச்சமாகும் போது கன்னியா லக்னத்துக்காரருக்கு இது பெரும் பாதிப்பு தரும். நான் அனுபவ ரீதியா என் குருநாதர் சொல்லி கொடுத்துக்கிறேன், நான் அனுபவ ரீதியாக பார்த்தேன். அது சரியா பொருந்தி வரும் சனி 2 இருக்கும்போது. அதை இன்னொரு விஷயத்தையும் நான் அப்படியே அவங்கள்ட்ட சொன்னது என்ன, சனி என்ன பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்துக்கு காதுன்னு சொல்லுது, காதே இருக்காது. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினருக்கு காது இருக்குது. இப்போ சம்சாரத்துக்கு காது இருக்காது. குடும்ப உறுப்பினர் வீட்டில் எல்லாரும், ஊரில் இருக்கிற எல்லாருமே ஓகேம்பாங்க. குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் இவங்கள புறந்தள்ளுவாங்க. அதுலேயும் மாமனார் வீடு நீச்ச பார்வையை பார்க்கறதுனால ரொம்பவுமே ஒதுக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சனீஸ்வரனால திருமணம் கிடைக்கிறது. திருமணம் சனீஸ்வரனால 7ஆம் பகுதியோட சனி சேர்ந்திருந்தாருனால போதும், கண்டிஷனா இது திருமணம் கிடையாது. காரக கிரகங்களோட சேர்ந்திருப்பாங்க, 7ஆம் பகுதியோட சேர்ந்தாலும் திருமணத்தில் மகிழ்ச்சி கூட. நம்ம அங்கே போன ஜென்மத்தில் அந்த என்ன கிரகத்தோடு சேர்ந்திருக்கோம் அது சம்பந்தமான தப்பு நம்ம பண்ணிக்கிறோம், அதுக்கான தப்புக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது இந்த ஜென்மத்தில் நாம பிறந்திருக்கணும். அவர் என்ன காரக கிரகத்தோட சேர்றாரோ அதையே நீங்க எழுதி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கோச்சார சனியும் சேரும்போது ஒரு சிலருக்கு மாரகம் ஏற்படுது. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. அந்த மாரகத்துக்கான தசாபுத்திகள் நடந்ததுன்னா இவருக்கு மாரகத்தை கூட ஒரு சிலருக்கு அது தருது. அதனால அந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் மாரக திசை நடந்துச்சுன்னா சனியும் கோச்சார சனியும் ஜாதகத்தில் இருக்கிற சனி 2 இணையிறாங்க. அதே சமயத்தில் மாரக காலத்தை ஈஸியாக தீர்மானிக்கிறதுன்னு ஒரு விஷயம். ஒருத்தருடைய மாரக காலத்தை சொல்றாங்கன்னா நீங்க இதை வச்சுன்னா மேக்சிமம் சொல்லுவாங்க. அதே மாதிரிங்க இது அவர் ஜாதகத்துக்கு மட்டும் மாரகத்துக்கு சொல்ல முடியாது, எல்லா உறவுகளுக்கும் மாரகத்துக்கு சொல்லுவோம். எல்லா உறவுகளுக்கு மாரகத்துக்கான அதான் அந்த ஜாதகத்தில் நடக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு இயல்பு வரும்போது நம்ம சொல்லலாம் இவருக்கு அண்ணாருக்கு தெரியலாம இருக்கு, இந்த காலகட்டத்தில் அண்ணாருக்கு மாரகம் ஏற்படக்கூடிய சொல்லலாம். இது நீங்க அதுக்கான விஷயம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கோச்சார காலத்துல தனது பார்வையில பாத்தீங்கன்னா எங்கெங்க பாக்குதோ அந்த இடத்துல லேசா உசுப்பிட்டே இருக்கும். எப்படி உசுப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கோச்சார சனி எங்க இருக்கும், இப்போ அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பார்வை இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் உசுப்பேற்றிட்டே இருக்கும். அப்போ அந்த உறவு கிட்ட நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஒண்ணு இல்லைங்க, கோச்சார சனி சேர்ந்தா ஒரு பலன் சொன்னோம், இது பார்வைக்கான பலன். இப்போ சனி கோச்சார சனி சூரியனை பார்க்குது. அப்போ தந்தை உசுப்பாயிட்டே இருப்பார், நம்ம மேல ஒரு கடும் கோபத்துப்படுவார், நம்ம மேல ஏதோ ஒரு வழியில நம்மளை குற்றம் சொல்ல 2 பசங்க 3 பசங்க இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பிடிக்காம போகும். அந்த காலத்தில் உசுப்பேச்சு இந்த பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறது. சும்மா இருக்கிறவங்க தூண்டி விட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறவங்க தூண்டி விட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பார்வை என்ன கிரகத்தை பார்க்குதோ கணேஸ்வர கோச்சாரத்துக்கு அந்த உறவு காரகத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் கம்முன்னு இருக்கும். அதை எதுவும் பேசணும் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஒரு நாள் கூட அப்படி பேச மாட்டாங்க, இன்னைக்கு திடீர்னு சண்டைக்கு வந்துட்டாங்க, கையொழுங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இந்த பார்வையினால உசு போடுறதா.
அப்போ அந்த உறவுகிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தர்னால வரக்கூடிய சனி 5ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்தாலும் அந்த புத்தர் தோஷத்தை வெளிப்படுத்துவது. நீங்க 5ஆம் இடத்துல இருந்தால் மட்டும் இல்லை, 5ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்தாலும் சரி. இதை நீங்க எல்லா இதுக்குமே நீங்க பொருத்தி பார்த்தீங்க. நீங்களாம் அதை பொருத்தி பார்க்கும்போது இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு சரியா பொருந்தி வருதுன்னு நீங்க உணர முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம குருவை பத்தியே பேசுறதுக்கு டைம் எல்லாம் போயிட மாட்டேங்குது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 7ல சனீஸ்வரர் இருப்பாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தாமதம்ங்கிற கடுமையான தாமதம், காலத்தவே கணிக்க முடியாது. இந்த காலத்துல உங்களுக்கு திருமணம் நடந்துருது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி டிலே ஆகும். இதுக்கு என்ன காரணம்னா போன ஜென்மத்துல அவர் பெண்கள்கிட்ட அன்பா நடந்துக்கலன்னு. அப்போ நீங்க இதை மனசுல தெளிவா வச்சுங்க. எப்பவுமே சனீஸ்வரோட சேர்ந்த கிரகங்களும் அதாவது பார்வையிடுற கிரகங்களும், அதாவது சனீஸ்வரர் என்னென்ன கிரகத்தை பார்க்குதோ, எந்த கிரகத்தை சேருதோ அதன் மூலமா தான் நமக்கு போன ஜென்மத்துல பெண் சாபம் வந்திருக்குன்னு. பெண் சாபம் நமக்கு பெண் தோஷம், பெண் சாபம்னு சொல்றாங்க. அதை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமே சனீஸ்வரன் தான். அதனால நீங்க இதை என்னென்ன பாபாதிபதியோட சேர்ந்துருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொடுத்து போறது உங்களுக்கு கால சிறந்தது. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குரு பேசுறதுக்கான டைமே முடிஞ்சு இப்போ 9 மணி ஆகி போச்சு. நிறைய உங்களுக்கு பணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பெரிய ஒரு ஜப்கெட்டா போச்சு. தெளிவா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிறைய நான் இதுக்கான பண்ணி வச்சிருந்தேன். இதில் நான் 2-3 பக்கம் கூட உங்களுக்கு சொல்ல முடியும். என்ன காரணம், அதனுடைய விஷயத்தை நிறைய பேச வேண்டியதா போச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவேறலான்னு ஆசைப்படுறேன். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சனி வக்கரமா இருந்து எந்த இடத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு அதிகமான நாலேஜ். சனி வக்கரமா இருந்து எந்த இடத்துல வக்கரமா இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு அபரிதமான நாலேஜ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நீங்க குறிப்பா எடுத்துக்கொண்டு வருது. இந்த சனீஸ்வரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க காகம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சனீஸ்வரன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மெயினா எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அவர் போன ஜென்மத்துல நாம எந்த ஒரு குடும்பத்துக்கோ இல்லை எந்த ஒரு பெண்ணுக்கோ நம்ம இழைக்கப்பட்ட நம்மளால அவங்கள கஷ்டப்படுத்திக்கணும். இப்ப இந்த ஜென்மத்துல அந்த பாவ சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க நிறைய உதவி செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு இங்க குறிப்பிடுறேன். நம்முடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. என்ன கர்மானா சனீஸ்வரன் மூலம் வரக்கூடிய கர்மம். சனி நின்ற நட்சத்திரத்துல 3வது நட்சத்திரத்தை அது என்ன தெய்வமா வருதோ அதை உணவினாவே உங்க கர்மா கழிந்துட்டு வருங்கிறதுல மாற்று கருத்துல யாரா இருந்தாலும் சரி. இதை நீங்க அந்த சாமி மேல உங்களை அறியாமையே நிறைய பற்று இருக்கு. அதன் மேல உங்களுக்கு இயல்பாவே உங்களை அறியாமையே அதை வணங்கிட்டு இருப்பீங்க. அப்படி வணங்கக்கூடிய இருக்கலாம் அவங்களுடைய கர்மாவை கழிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அவங்க வாழ்நாள் இறுதிக்குள்ள கர்மாவை ஈஸியா கழிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக நம்ம எடுத்துக்கலாம். முத்துப்பாண்டி கேக்குங்களா? சௌமியா மேடம், அம்மா இதை தொடரலாமா என்ன? சௌமியா மேடம் கேக்குறீங்களா? யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணி பேசுங்க. யாராவது போட்டு வச்சுட்டு போயிட்டீங்களா? முத்துப்பாண்டி யாருமே பேச முடியும். ஐயா நீங்க பேசுறது கிளியரா கேக்குதுங்க ஐயா.
சரி, உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இதை படிக்க நிறைய பேருக்கு டைம் ஆகிட்டு. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்ப பரிகாரம் சொல்லிங்களா சார், அது திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? அதாவது சனி நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம். ஓகே சார், அது வர தெய்வத்தை நம்ம வழிபடணும் சார். அதுதான் நம்முடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான வழிமுறை. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். அதுதான் நீங்க எல்லாருமே அந்த தெய்வம் உங்களுக்கு சனி நின்ற நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தை நீங்க பிடிச்சிங்க. அதாவது கேதுனா விநாயகர், சூரியனா சிவன், சந்திரனா பார்வதி, அம்பாள், இந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சினாவே உங்க கர்மா கழிஞ்சிட்டு வரும். சூப்பரா இருக்கும். நீங்க அதுல இருந்து உங்க வாழ்க்கை சரியான சேஞ்ச் அப் ஆகும். மொத்த ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை டோட்டல் கர்மாவை கழிக்கிறது ஒரே ஒரு ரூல் தான். சனி நின்ற நட்சத்திரம் அதுக்கு 3வது நட்சத்திரத்துக்கான என்ன தெய்வம் வருதோ அதை பிடிச்சினாவே நீங்க உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகி முடியும். வேற என்ன அடுத்தது? ரொம்ப நன்றிங்க சார். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பாண்டி நம்பியா மேடம் ஐயா இருக்குங்க ஐயா. இருக்குங்களா? ஏதாவது இருக்கக்கூடிய வாசகருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, தெளிவுபடுத்தி டைம் 10 முடிக்கிறது. ஓகேங்க ஐயா. ஸோ இன்னைக்கு ஐயா பாடத்திட்டத்தில் யாராவதுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன் இதற்கிடையில் உங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க ஐயா. சரி மேம், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 94269123 98 426 91 239. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்க கூப்பிடலாம். ஏதாவது ஜாதகம் சம்பந்தமா கேட்கறதுக்கு நீங்க தெளிவு வரதுக்கு கூப்பிடலாம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு யாராவது இது பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கம்மா. மலர் மேம் உங்களுக்கு நீங்க பேசுங்க. மலர் A15. கேட்குங்களாம்மா? மலர்ஸ் A15 ஐடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. அந்த 3வது நட்சத்திர கிரகம் இல்லாட்டி அப்ப என்ன பண்றது சார்? இருக்குமாம்மா, எல்லாருக்குமே சனி நின்றது 3. அப்ப நீங்க சனீஸ்வரர் என்ன நட்சத்திரத்துல சொல்ல முடியும்னால சனி நின்ற நட்சத்திரத்துல 3வது நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா அதுக்குரிய தெய்வத்தை வழிபட சொல்லியிருக்கீங்க. கிரகம் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வம். ஓ, தேங்க்யூ சார். உங்களுக்கு சனி என்ன நட்சத்திரத்துல சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். ஓ, பார்க்கணும் சார். பார்க்கணும், பரவாயில்ல. நீங்க சனி நின்ற அதாவது ஒருத்தருடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான இடமே வேற எங்கேயும் நீங்க அந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்ட போறீங்க. எனக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சனீஸ்வரர் மிருகசீலத்துல மிருகசீலுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னமா சொல்லுங்க. சரி, அடுத்து வேற கேள்வி கேட்டீங்க, கேளுமா, உங்க கேள்வி கேளுமா. சரி, இப்போ பூர நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்காரு சார் சனி பகவான். அஸ்த நட்சத்திரம் 3வது நட்சத்திரம், அங்க கிரகம் இல்ல சார். அர்த்தத்துக்கான கடவுள் வருமா? சந்திர பகவான் சார். சந்திரனை பிடிச்சிங்கன்னா போதும். நீங்க 3ஆம் பிறை வழிபாடு பண்றது, பௌர்ணமி வழிபாடு பண்றது, ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்க கர்மம் சூப்பரா கழியும். இப்ப குலதெய்வமே பெண் தெய்வம் தான் சார். அங்க முறையா வழிபடுறோம், அப்பப்போ போய் வழிபட்டுனே இருக்கோம். அது போதும் இல்ல சார்? போதும், நீங்க தினசரி அதை வழிபாடு பண்ணலாம். ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருமே அவங்க ஒண்ணும் இல்லை, தன்னுடைய 3வது நட்சத்திரத்தை பிடிக்கினாங்க. சனி என்ற 3வது நட்சத்திரம் உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான அருமையான வழி. நீங்க அதை பிடிச்சி பாருங்க, அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குங்கிறது நீங்க உணர முடியும். இது எங்க ஐயா சொல்லிக் கொண்டது. அடுத்தது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கணும், நீங்க நிறைவேறலாம். ஹலோ, வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ஆன்லைன் ஸ்டார் ஆன்லைன் டிவியில் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷனுங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து எப்போவுமே யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். ஐயா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது நோட்ஸ் இருக்க தவறி இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஐயா நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது குருவை பத்தி பேசலாம். நான் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன், டைம் பத்தாது, இவ்வளவு நேரம் இருந்துச்சு. சரி, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம குருவை பத்தி பேசலாம். ஓகேம்மா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து ஜோதிடமார்களுக்கும் ஆர்வலருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக ஆன்லைன் டிவி கண்டுகளுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இனிய ஒரு நல்ல சந்திப்பில் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சி வந்துட்டு கடந்த 1 மணி நேரம் வந்து நேரம் போடாம நல்லா அற்புதம் பண்ணிட்டீங்க எங்களுக்கு. ஆனா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப குரு பகவான் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நிச்சயமா நாங்க ஒரு இன்னொரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணி உங்ககிட்ட வந்து அதற்குண்டான விளக்கங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை அற்புதமா முடித்து கொடுத்தமைக்காக ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு இருக்கிறம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் நிறுவனரும் எங்களது குருநாதருமான டாக்டர் சாஸ்தான மணியன் ராஜ் ஐயா அவர்களின் சார்பாகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சி நேரலில் கலந்து கொண்டு ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி மூலமா பார்த்த மக்கள், டிஎஸ்டிவியின் மாணவர்கள், நிர்வாக குழு, சேவைக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் இருக்கரும் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 251வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சி அற்புதமாக இன்னைக்கு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஆரவாரத்தின் இறுதியிலும் நான் சொல்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோட ஆண்டு விழாவில் எங்க குருநாதருடைய 10 ஆண்டு கால உழைப்புடைய ஒரு ரிசல்ட்டா வந்துட்டு நம்ம டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம லான்ச் பண்ணி அதை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்ளிகேஷன் பத்தி நான் இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஜோதிடரா இருக்கீங்க, இல்ல ஜோதிடத்துல எனக்கு ஆர்வம் இருக்கு, இல்ல நான் ஒரு பெரிய ஜோதிட ஜாம்பவானா இருக்கேன், இல்ல நான் இன்னைக்கு தான் படிக்க வந்திருக்கேன், இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்க அனைவருக்கும் பயன்படும் வண்ணம் அந்த அப்ளிகேஷன் வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளை தேடி வர கிளைண்ட்டுக்கு உண்டான ஜாதகம் பார்க்கக்கூடிய பிறப்பு ஜாதகம் மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயம், எண் கணிதம், ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாம இதர பிரசனங்களால லக்ன பிரசனம், பாத பிரசனம், ஓரை பிரசனம், கடிகார பிரசனம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாராபலன், ஓரை சார்ட்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் இடங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். தாராபலன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிரக காரகத்துவம் இருக்கு. உங்களுக்கு அதுலேயே பிருகுநந்தி நாடி கொண்டு வந்தாச்சு. அடுத்து வாஸ்து இதுல கொண்டு வரதுக்காக அப்டேட் போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு உண்டான அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னோட கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனோட ப்ரௌச்சர், டெமோ வீடியோ, அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதில் என்ன இருக்குங்கிற கண்டென்ட், எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும், எவ்வளோ பே பண்ணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதனால தான் ஒவ்வொரு வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் குருநாதரோட தாரக மந்திரமான எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து இப்படி ஒரு அப்ளிகேஷன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் போது தான் எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதனோட டீட்டெயில்ஸ் வாங்கி பார்ப்பீங்க அப்படின்னும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் ஸ்டார் ஆன்லைன் டிவியில் பார்த்துட்டு ஐயாவையும் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக ஆரவாரமாக பெயருக்கு ஏற்றாற்போல் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் 252வது ஆரவாரம் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீக் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே. ஸோ அடுத்த வாரம் ஆரவாரம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம்.